ரைட். 177வது இலக்கம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிரஹ்மதிக அல்லதி வஸிஅத் குல்ல ஷைஇன் அன் தக்ஃபிர லி. அதாவது யா அல்லாஹ் உனது ரஹ்மத், இது என்னது இஃப்தார் நேரத்தில் ஓதுற துஆவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிரஹ்மதிக அல்லதி வஸிஅத் குல்ல ஷைஇன் அன் தக்ஃபிர லி. எல்லா விஷயத்தை விட விசாலமாக இருக்கக்கூடிய உனது ரஹ்மத்திலிருந்து நான் கேட்கிறேன், எனக்கு பாவத்தை மன்னிக்குமாறு அப்படின்னு சொல்லி. இந்த செய்தி பலகீனமான செய்தி. சுனன் இப்னு மாஜாவில் 1753வது இலக்கத்தில் வருகிறது. அதாவது இஸ்ஹாக் இப்னு உபைதுல்லா அப்படி என்ற ஒருவர் வராரு, அறியப்படாதவர். இஸ்ஹாக் இப்னு உபைதுல்லா என்ற ஒரு அறியப்படாத ஒரு அறிவிப்பாளர் வராரு, பலகீனமான ஒரு செய்தி. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இன்னலி ஸாயிமி தஅவத்தன் இன்த ஃபித்ரிஹி லா துரத்துன்ற ஒரு செய்தி வரும். நோம்பாளி நோன்பு திறக்கின்ற பொழுது கேட்கப்படுகின்ற துவா மறுக்கப்பட மாட்டாது என்று சொல்லி, அது இந்த செய்தியில் தொடரலாம் வருது. இப்போ நான் சொன்னேனே எது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிரஹ்மதிக அல்லதி வஸிஅத் குல்ல ஷைஇன் அன் தக்ஃபிர லி, விசாலமான ஒரு ரஹமத்தை கொண்டு கேட்கிறேன், என்னை பாவத்தை மன்னிக்குமாறு. அந்த தொடரலாம் அந்த செய்தி என்ன செய்து வருது. அப்போ என்ன அர்த்தம்? அதுவும் பலகீனமான செய்தின்னு அர்த்தம். ஏன் இந்த செய்தி பலகீனம்டா, அந்த இஸ்னாதுல இந்த செய்தி என்ன செய்யுது வருது. இன்னலி ஸாயிமி இந்த ஃபித்ரிஹி தஅவத்துன் லா துரத், நோம்பாளி நோன்பு திறக்கிற நேரத்தில் ஓதப்படுகின்ற கேட்கப்படுகின்ற துவா பலகீனம். ஷேக் அல்பானி இந்த செய்தியை லைஃப் என்றாரு. ஷேக் அல்பானியும் எனது இந்த செய்தியை லைஃப் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் ஓதப்படுகின்ற துவா அங்கீகரிக்கப்படும் என்ற அந்த சிந்தனை போக்கால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இஃப்தார் நேரத்தில் முக்கியமான ஒரு சுன்னத்தை விட்டுறாங்க. என்ன, சாதாரண நேரத்தில் நம்ம பசி இருந்தாலும் நம்ம இஸ்லாம் என்ன சொல்லுது, நீ சாப்பிட்டுட்டு என்ன செய் தொலைப்போன்னு சொல்லுது. ஏன்னா உன் இபாதத்தில் உன்னோட கல்வி இங்கே இஸ்திகால் ஆகக்கூடாது, அதுக்கான அப்படி போக சொல்லுது. நம்ம அல்லாவுக்காக வேண்டி பசையில் இருந்துட்டு நோன்பு திறக்கிற டைமில் வீராப்பு பேசுகிற லெவலில் தான் நிறைய பேர் இருக்கிறோம். வீராப்புனா என்ன, நீ என்னத்துக்கு சஹர்லேருந்து மகரிப் வரைக்கும் தந்திக்கிறேன், நான் 2 நாளும் இருப்பேன் அப்படி என்ன மாதிரி பேசுகிற மாதிரி தான். அந்த இடத்துல ஒரு 5-10 நிமிஷம் பேணுதல், அதில் என்னது ஒரு இச்சு பழத்தை வாயில் போட்டு எல்லாரும் நோன்பு திறந்துட்டு இருப்பாங்க. இவங்க என்ன செய்யற, நம்ம திக்ரில் ஈடுபடுறோம்னு சொல்லி என்னது இப்படி இருக்கிறது. இது ஒரு நாள் பணி வெல்ல, இது பெருமை. நீங்க அல்லாஹ்வுக்காக செஞ்சாலும் அது பெருமை தான். அதனால தான் ஹதீஸ்ல வருது, என் சமுதாயம் சஹரை பிற்படுத்துகின்ற வரைக்கும் இஃப்தாரை முற்படுத்துகின்ற வரைக்கும் அவனை ஹைர்ல இருக்கிறாங்க அப்படின்னு. ஏன் அது, ஒரு அடியானை பொறுத்த வரைக்கும் பசியில இருக்க எதுக்காக இருக்கும் தெரியுமா, இஃப்தார் நேரத்தில் ஓடி போய் நோன்பு திறந்துட்டு, யா அல்லாஹ் 7 மணித்துக்கெல்லாம் நான் இருக்கல, உன்னோட சாப்பாடு உன்னோட தண்ணீர் உனது எல்லாம் எனக்கு தேவை, நீ சொன்னதுக்காண்டி தான் நான் என்ன செஞ்சேன் இருந்தேன், உன்னோட ரிஸ்க்ல நான் மிகவும் தேவையுடையவன் என்றதான் அடிமை. அவன் தான் என்னது அடிமை இடத்தை விளங்கிக்கிறோம். நீ என்ன மகரிப் டைம் வரைக்கும், நான் நாளைக்கு வரைக்கும் என்ன செய்வேன் இருப்பேண்டு மாதிரி நடக்கிறது இருக்குதே, இது என்ன 12 மணிக்கு சாறு செஞ்சுட்டு தூங்குறது விளங்கிட்டா, இஃப்தாரை நடு 12 நைட் 12 மணிக்கு அடிக்க, இதெல்லாம் இதுதானே பெருமையுடைய ஒரு பகுதி. அது அல்லாட்ட எப்படி நடந்து கொள்ளணும்னா, பசி எனக்கு இருக்குது, எனக்கு பட்டினி இருக்குது, நீ சொன்னதுக்காக நான் நோன்பு இருந்தேன், இஃப்தார் டைம்ல போய் இருந்தா நீ அடிமைன்னு அர்த்தம். யா அல்லாஹ் இதெல்லாம் எனக்கு தேவை, நீ எந்த அளவுக்கு இந்த மாதிரி நடக்கிறியோ அது தேவைன்ற அர்த்தம். அதனால ரசூல் அங்க செஞ்சாங்க தஜீலுல் ஃபித்ர், நோன்பு இஃப்தாரை என்னது அவசரப்படுத்த சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவசரப்படுத்துற நிறைய பேர் நினைச்சாங்க சுன்னாக்கு மாற்றாங்க, அதான் இபாதத்து, அதான் சுன்னா இடத்த என்ன செய்யணும் புரிஞ்சுக்கொள்ளணும். இது இப்போ திக்ரில் ஈடுபட்ட என்ன நடக்கும் தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியை வச்சுக்க என்ன செய்ய இந்த மாதிரி செய்ய வேணாண்டாங்க. பசி வந்தா எல்லாருக்கும் ஒரே இயல்பு தான், திக்ரு செய்யறவருக்கு வேற இயல்பு, திக்ரு செய்யாதவருக்கு இன்னொரு இயல்பு, அப்படியெல்லாம் இல்லை. பசி வந்தா காட்டாம இருக்கிறாரே தவிர, காட்டாம திக்ரு செய்யறாரே தவிர, பசி வந்தா எல்லாம் ஒரே இயல்பு தான். பசி வந்தா சாப்பிட தான் சொல்லும், அதனாலதான் எல்லாரும் சரியா உழைக்கிறாங்க விளங்கிட்டா. அதனால அந்த இடத்துல அப்படி செய்யற பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடணும், மனம் சாப்பிடணும், அதுல ஈடுபடணும். இறைவன் அதுல மகிழ்ச்சி அடைவான். அடிமை இவன் என்னது ஏன்னா அடிமை, அந்த இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான். அப்ப அதுல நம்ம சாப்பிட்டு அதை செஞ்சுட்டு இதை முடிச்சிட்டு தான் போகணும். இஃப்தாரை ஈத்தவளத்தை வச்சுட்டு போய் அங்க போய் தொழுகிறாங்க. நோம்பு பசி இரவு சாப்பாடை வச்சுட்டு போய் நீ தொழாத என்று சொல்லுது, பசியா உனக்கு சாப்பிட்டு போன்னு சொல்லி. அப்ப இஃப்தாரா ஒரு முடிஞ்சிடும் 5-10 நிமிஷத்துல. அந்த மத்த இஃப்தார் இல்ல, இது அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த இஃப்தார்ல. சாதாரண இஃப்தார் நம்ம முடிச்சோமா போனோமா தொழுறமான லெவலில் என்ன செய்யணும் இருக்கணும். இதுதான் அடிமைத்துவம் அர்த்தம். அப்ப அந்த நேரத்தில் கேட்கப்படுகின்ற துவா அங்கீகரிக்கப்படும் என்ற பலகீனமான செய்தியால என்ன நடக்குது தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒரு சுன்னா என்ன செய்யுது, அந்த இடத்துல போறத நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சு, பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும். அப்போ இஃப்தார் முடிச்ச உடனே என்ன துவா வரும், சஹர் முடிச்ச உடனே என்ன துவா வரும், அது வித்தியாசமான சாப்பாடா இல்லையா, அதுக்கு ஒரு துவா இருக்குதா இல்ல தானே. அப்ப என்ன வரும், அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தய்யிபன் பாரக்கன் ஃபீ ஒரு துவா வருமா இல்லையா, ஓதுங்க. அதான் துவா. சாப்பாடு முடிச்சோன்னே எங்க சாப்பாடு முடிச்சாலும் அதான் துவா. பெருநாள் சாப்பாடு முடிச்சவர் என்ன துவா, அக்கீகா சாப்பாடு முடிச்சவர் என்ன துவா, உதுகியா சாப்பாடு முடிச்சவர் என்ன துவா, இதெல்லாம் இபாதத்தோட சம்பந்தப்பட்டது தானே. அதுக்கெல்லாம் தனித்தனி துவா வந்திருக்குது. அதல்ல, சாப்பிட்டு முடிச்சோடனே என்ன துவாவோ அதே துவா தான். அது இதை விட கொஞ்சம் பெரிய துவா விளங்கிட்டா, இதை விட கொஞ்சம் பெரிய துவா என்பதை என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன் தெரியுமா, அப்படின்னா துவா இல்லாமக்கிட்டாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
அப்படி இல்லை, ஹதீஸ்ல சஹீஹான துஆ வந்திருக்குது. அதான் எங்க சாப்பிட்டு முடிச்சா நம்ம என்ன செய்யணும், ஓதனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த செய்தி பலகீனமானது, அதோடு சம்பந்தப்பட்ட அந்த செய்தியும் பலகீனமானது.